ஹலோ கைஸ் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலில் இது உங்களுக்கான அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பூ பார்த்திங்கன்னா சங்குப்பூ. சங்குப்பூன்றது நம்ம மோஸ்ட்லி சங்கு புஷ்பம்னு சொல்லுவோம், இல்லை சங்குப்பூன்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபுல் 12 மாதத்தில் எல்லா மாதமும் பூக்கிற பூ கிடையாது. இது ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டுமே பூக்கிற பூ தான். மோஸ்ட்லி மேலேருந்து ஒரு செப்டம்பரோ இல்லை ஆகஸ்ட் வரைக்கும் தான் இந்த பூக்கள் பூக்கும். இதுக்கு சூரிய வெளிச்சம் ரொம்பவே தேவை. ஏன்னா சூரிய வெளிச்சம் இருக்கிற டயத்தில் தான் இது நல்லா பூக்கும். அது அஃப்கோர்ஸ் எல்லா ஃப்ளவர்ஸுக்குமே வேணும். பட் இந்த ஃப்ளவருக்கு முக்கியமாக சன்லைட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடிக்கு தண்ணி குத்துற மாதிரி நீங்கள் இதுக்கு நிறைய தண்ணி கூட முடியாது. ஏன்னா இதுக்கு கம்மியான அளவில் தண்ணி விட்டால் மட்டும்தான் இந்த ஃப்ளவர் நல்ல வகையை பூக்க முடியும். மேன்யூர்னு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இது ஒரு ஸ்மால் சின்ன தொட்டியில் வச்சா கூட நீங்கள் நல்லா வளரக்கூடிய இது ஒரு ஃப்ளவர். பட் இது ஒரு கிளைம்பர் ஃபேமிலியில் பிலாங் பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ளவருன்றதுனால நீங்கள் மோஸ்ட்லி ஒரு செவுத்தோரமாக அந்த மாதிரி சைடில் நீங்கள் இந்த ஃப்ளவரோட பாட்டை வச்சிங்கன்னா அது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, ஒயிட்லேருந்து வயலட் வரைக்கும். இதை யூஸ் பண்ணி டீ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதை யூஸ் பண்ணி வெஸ்ட் பெங்கால் சைடில் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் உடம்புல உங்களுக்கு தேவையான அந்த இம்யூன் பவர்னு நம்ம சொல்கிறோம்ல, எதிர்ப்பு சக்தி, அது நிறைய இதனால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக மற்ற ஒரு பூச்செடியை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பி சேஃப், பபாய், சி யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே என் வீட்டு கார்டனில் இருக்கிற ஃப்ளவரிங் பிளான்ஸ் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச்.